வைபர் வாய்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ராசதமிழன் மற்றும் தமிழ் தேசியவாதி ராஜ்கவினுடன் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அரசியல் அமைப்புகளில் செந்தமிழன் திரு சீமான் அவர்களது நாம் தமிழர் கட்சியானது இன்று பல்வேறு கட்டமான போராட்டங்களை எடுத்து வந்து கொண்டிருக்கிறது. அதில் இருக்கும் காரசாரமான விவாதத்தை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். இப்ப திரு சீமான் அவர்களோட இந்த போராட்டங்கள்லாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது. பல கட்சிகள் வித்தியாசமான போராட்டம் பேருக்கு நடத்துவாங்க, ஆனா இவரு சொல்லிலும் செயலிலுமே பயங்கரமா போய்கிட்டு இருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது வள்ளுவர் வாக்கிற்கேற்ப சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். ஆமாமா, திரு செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் சொல்லியவாறு நடக்க முயற்சி செய்கிறார்கள். அதற்காக நிச்சயமா அவரை பாராட்டி ஆக வேண்டும். தொடர்ந்து அவர் அப்படியே இருக்க வேண்டும். இன்று அவர் மீது வைக்கப்படும் விமர்சனமானது சீமான் அவர் போகிறவருக்கு அடித்து விடுகிறார்கள், அதில் உண்மை பொய் என்றெல்லாம் பேதம் பார்ப்பதில்லை, அவர் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறார் என்ற பொதுவாக அரசியல் எதிரிகள் அவரை சாடுகிறார்கள். எனவே அவர் எனக்கு தெரிந்தவரை முடிந்த அளவு சொல்லிய வண்ணம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அதை அவர் காப்பாற்றுவார் என்று நினைக்கிறேன். மக்கள் அவற்றிடம் எதிர்பார்க்கிறார்கள். நிச்சயமாக சொல்லிய வண்ணம் செயல். ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் என்னையா வேலை வெட்டி இல்லாம எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்காரு, திடீர்னு பார்த்தா மாடை ஓட விட்டுக்கிட்டு இருக்காரு, திடீர்னு பார்த்தா மத்த மொழிக்காரெல்லாம் ஓடி போயிருங்க அப்படின்றாரு. ஏன் தமிழ் இப்ப சமீபத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி இப்ப நடந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பீகார்ல பாத்தீங்கன்னா குறைந்தது 2 லட்சம் பேரை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வாக்காளர் பட்டியல இருந்து வெளியேற்றிருக்காங்க. என்னடான்னு கேட்டா கடைசியில பார்த்தா தமிழகத்துல இருக்காங்க மிக பூரா அவங்களோட வாக்காளர் பட்டியல இங்க சேருங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னா, இதுக்கு வந்து ஒரே செந்தமிழன் சீமானுக்கு அவர் வந்து கோவம் வந்துருச்சு. கோவம் வந்துட்டு விட்டாரு வாருங்க அவர் வசனம். என்னடா நினைச்சுக்கிறீங்க, உள்ள வந்தீங்க, சோறு போட்டோம், வாழை வச்சோம், வேலை கொடுத்தோம், எல்லாம் பண்ணோம், குடும்ப குட்டியை கூப்பிட்டு வந்தீங்க, இங்க வச்சுக்கிட்டீங்க. இப்ப என்னன்னா நாங்க போடுற வாக்குரிமையிலே வந்து உள்ள வந்து நின்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு காரசாரம் பண்ண. இது என்ன நம்ம நினைக்கலாம்? நிச்சயமாக அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒரு தனித்தனி பிரதேசங்கள். அப்படி இருக்கும்போது அவர் ஒரு பிரதேசத்தில் அவரோட மொழி வாரியாகத்தான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன. கண்டிப்பா அவருடைய உரிமை எல்லை என்பது அந்த மொழி பேசும் அந்த வரையறைக்கு உட்பட்டதுதான். அதை தாண்டி அவர் வெளியே வரும்போது தொழில் நிமித்தமாகவோ அல்லது வேலை நிமித்தமாக வருகிறார்கள் போகிறார்கள், அது வேறு விஷயம். ஆனால் இங்கே வாக்குரிமை என்பது நிச்சயம் தரப்படக்கூடாது. இங்கு மட்டுமல்ல, இங்கிருந்து வெளியே செல்பவர்களுக்கும் கொடுக்க வேண்டாம். இதுதான் எங்களுடைய உலகம் முழுவதும் உள்ள யதார்த்தம். ஏன்னா முதல் தடவை என்ன பண்ணிவிட்டாங்க, நார்த் இந்தியால இருந்து வர்றவங்களுக்கு இப்ப ரேஷன் கார்டு என்ன பண்ணாங்க, ஒரே கார்டு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்து இப்ப நம்ம இங்க போட்டுட்டு இருக்க அந்த ரேஷன் அரிசி இது வந்து மத்திய மாநில அரசுகள் இரண்டுக்குமே உள்ள ஒரு மானியத்தை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ மாநில அரசின் பங்கு இருக்கு. அங்கேயோ வடநாட்டிலையும் அந்த வேலையை பாக்குறாங்க, இப்போ வந்து தமிழ்நாட்டிலையும் அந்த வேலையை பாக்குறாங்க. இப்படி வரும்போது தமிழரின் உரிமை பாதிக்கப்படுமா இல்ல பறிக்கப்படுதா? நிச்சயமாக. எப்பொழுதுமே ஒரு பழமொழி சொல்வார்கள், தனக்கு பின் தானம், தனக்கு மிஞ்சியது போக தானம் என்பார்கள். முதலில் நமக்கானதை நாம் வைத்துக்கொண்டு நமது தேவைகளை பூர்த்தி செய்த பின்னர் யாருக்கு வேண்டாம் அதுக்கு கொடுப்பது என்பது நமது பெருந்தன்மையை பொறுத்து. கொடுக்காமல் இருந்தாலும் யாரும் கேட்கக்கூடாது, கேட்பதற்கான உரிமையும் இல்லை. ஆனால் ஜாசகம் கேட்கும் போது அவர்கள் உண்மையிலே அவர்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கிறார்களா, உண்மையிலே இயலாமையில் இருக்கிறார்களா, அல்லது அவர்களிடம் போதுமான உணவுகள் இல்லையா என்று பார்த்து பாத்திரம் அறிந்து பிச்சை இடலாம். அதற்காக என்னிடம் இருக்குது அத்தனையும் நான் உனக்கு கொடுத்து விட்டு நான் வெறும் கோவணத்தோடு போக முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்ன கரெக்டா சொல்லியிருக்கீங்க இந்த விஷயத்துல. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் இப்ப பாத்தீங்கன்னா அவர் எடுத்துக்காட்டுக்கு சீமான் வந்து பல எடுத்துக்காட்டுகள் வந்து அழகா சொல்றாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்காட்டு கோயம்புத்தூரோட வடக்கு பகுதியில பாத்தீங்கன்னா இவங்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்குது. அதனால இதோட சேர்த்து கலந்துட்டாங்கன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பிஜேபி ஆனது அவருக்கான வாக்கு வங்கியை எடுத்துக்கிட்டதாகவும் பிளஸ் திருப்பூர் அது பக்கத்துல உள்ள ஒவ்வொரு ஏரியாவும் சொல்றாரு. உண்மையிலே அவர் சொல்றது 100% கரெக்டா தெரியுது. கோயம்புத்தூர் மட்டுமல்ல, சென்னையில் சவுகார்பேட் என்னும் ஒரு பெரும் பகுதி, அங்கே தமிழர்களை உள்ளே செல்ல முடியாது. பொருள் வாங்க போயிடும் வருகிறோம், அவ்வளவுதான். அங்கே அரசியல் அனைத்துமே அங்கு கலாச்சாரம் அத்தனையுமே அங்கு வடநாட்டுக்குரியவர்களுக்குரியதாக மாறிவிட்டது. அது சவுகார்பேட் அதை சுற்றிய பகுதியில் அத்தனையுமே இன்று சேட்டு மார்வாடிகள் கைக்கு சென்று விட்டது. ஆமா, அது மட்டுமல்ல, என் மதுரையை எடுத்துக்கொள்ளுங்க, மதுரையிலும் அதே நிலைமைதான் இருக்கு. மதுரையில் மத்திய மதுரையில் கிட்டத்தட்ட அவர்கள் ஏகோபித்து விட்டார்கள். அவர்களை
இன்னும் சில காலங்களில் மதுரை முழுவதுமே அவர்களே பரவி வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இங்கு இருக்கும் பூர்வக்குடி மக்கள் வெளியேறக்கூடிய வாய்ப்புகளோடு ஏற்படலாம். இதெல்லாம் நிச்சயமாக திரு செந்தமிழன் சீமான் அவர்கள் கவனத்தில் கொண்டு இதற்காக போராட வேண்டும். கண்டிப்பா அவர் போராடிட்டு தான் அவர் பிழைக்கட்டும், யார் வேண்டுமானால் பிழைக்கட்டும், அது தவறு இல்லை. ஆனால் எனது உரிமையும் எனது சுதந்திரத்தையும் பறிக்காது. இது எனது நாடு. எனது நாட்டிற்குள் நான் உண்டது போக மீதம் இருப்பதைத்தான் நான் யாருக்கும் நாசம் கொடுக்க முடியும். அது எனது உரிமை. கண்டிப்பாக நீங்க சொல்றது கரெக்ட். ஏன்னா அதுக்காக தான் அவர் குரல் கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா இந்த விஷயம் வந்து இந்த 2 லட்சம் பேர் வாக்காளர்களை இங்க சேர்க்கணும்னு சொன்னோன்னே பதறிடிச்சு முதல்ல குரல் கொடுத்தவர் அவர் தான். மத்த எந்த கட்சியுமே இன்ன வரைக்கும் குரல் கொடுக்கல. அப்ப என்ன அர்த்தம்? இவங்க எல்லாமே கூட்டணி சேர்ந்துக்கிட்டு தான் அந்த வேலையை பாக்குறாங்க. அவர் ஒருத்தர் மட்டும் தான் போராடுறாரு. 2ஆம் பட்சமாக அவர் வந்து என்னன்னா விவசாயம் சம்பந்தமான ஒரு சில வேலைகள்ல அவர் ஈடுபடுறாரு. ஏன்னா பூர்வ குடிமக்கள் ஆடு மேய்த்தல் தொழில், விவசாயம் செய்தல் தொழில், இது போன்ற முதல் தடவையா அவர் வந்து இங்க நம்ம சுருளிக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல வந்து இந்த மாடு மேய்க்கும் போராட்டம், மாடு வந்து வனத்துல மேய்க்கும் போராட்டத்தை ஆரம்பிச்சார். இப்ப 2வது கட்ட போராட்டமா அதே மாடு மேய்க்கும் போராட்டத்தை கன்னியாகுமரியில ஆரம்பிக்க போறாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாக, அதாவது மாடு மேய்ப்பது என்பது இடைப்பட்ட காலத்தில் ஒரு கேவலமாக பார்க்கப்பட்டது. மாடு மேய்ப்பது என்பது அது ஒரு தொழில். இன்னும் சொல்ல போனால் அன்று ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு ஒரு பெண்ணை ஒரு பையனுக்கு திருமணம் செய்து கொடுக்கும்போது அந்த பையன் அன்று படித்திருக்க மாட்டார்கள். அவர் உழைப்பால் வாழக்கூடிய மக்கள். ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கும்போது அந்த பொண்ணுக்கு அந்த பெற்றோர் ஒரு பசுமாட்டை அவருடன் அனுப்பி வைப்பார்கள். அதுதான் அவர்களுக்கு அன்று கொடுக்கப்பட்ட டவுரி, என்ன சொல்வார்கள், வரதட்சணை. அப்படித்தான் அந்த ஒரு பால் மாட்டை வைத்துக்கொண்டு அந்த கணவன் ஒருவேளை செயல்பட முடியாமல் போனாலும் சரி, அல்லது காலம் தவறினாலும் அந்த பெண் அந்த ஒரு பால் மாட்டை வைத்து அந்த அவருடைய குழந்தை அவள் முழுவதுமாக அவர் அந்த வாழ்க்கையை நடத்திடுவார், வளர்த்து செல்ல முடியும். சோ அதுக்காக தான் அந்த காலத்துல ஏன்னா நம்மளோட ஆதி குடி தொழிலே அதுதான். என்னன்னா மாடு மேய்த்தல், விவசாயம் செய்தல், மலைகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட ஒரு சில பொருட்களை வைத்துக் கொண்டு நாம் வந்து நமது பொருளாதாரத்தை தனக்குத்தானே பூர்த்தி செய்து கொள்ள. கண்டிப்பா ஒரு மாடு இரண்டு மாடுகள் இருந்தால், ஒரு மாடு இருந்தால் ஒரு பெண்ணை அவர்கள் வளர்த்து திருமணம் செய்து கொடுக்க முடியும். 2 மாடுகள் இருந்தால் 2 பெண்களை வளர்த்து திருமணம் செய்து கொடுக்க முடியும். இப்படித்தான் அவர்களை பழக்கப்படுத்தினார்கள். அப்படி என்பது குலத்தொழிலாகவும் சிலர் தொடர்ந்து மாடு மேய்த்தல், ஆடு மேய்த்தல், இப்படியாக எல்லா விலங்குகளுமே இது வாழ்வியல் சார்ந்து ஒன்றித்து வந்த நிச்சயம். அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை இடையர் கலாச்சாரம், வெள்ளாளர் கலாச்சாரம், மீன்பிடி கலாச்சாரம், இப்படி பலவித கலாச்சாரம் உங்களுக்கு தெரியுமே. தொழில் ஐவகை நிலங்கள் இருந்தன. ஐவகை நிலங்களில் 5 வகையான மக்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் ஒவ்வொரு நிலங்களுக்கு தன்மைக்கு ஏற்றாற்போல் அந்தந்த நில மக்கள் அவர்கள் வாழ்வாதாரம் அமைந்தது, தொழில் அமைந்தது, அவர்களுடைய கலாச்சாரம் அமைந்தது, அவருடைய எல்லாமே அவர்களுக்கு தனித்தனி ஒரு அடையாளமாகத்தான் இருந்தது. குல தெய்வங்கள் முதல் கொண்டு எல்லாமே அப்படித்தான் இருந்தது. கரெக்ட் நீங்க சொல்றது. ஏன்னா இதைத்தான் சீமான் அவர்கள் வந்து கருத்துக்களாகவும் போராட்டங்களாகவும் இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க. இதை வந்து ஒரு சில பேர் அதை ஒரு கேலி கூத்தாக்கி கொண்டு அதை வந்து ஓவர்டேக் செய்வனமாவோ ஒரு கேலி சித்திரமாவோ அவரை கேலி செய்பவர்கள் ஒன்று அவர் தமிழர்களாக இருக்க மாட்டார்கள், தமிழர் அல்லது தமிழர் அல்லாதவர்களின் கைக்கூலிகளாக இருப்பார்கள். கண்டிப்பாக அது திராவிடமாக கூட இருக்கலாம் இல்லையா? அது தமிழராக இல்லை அவர்களுக்கு. திராவிடம், ஆரியம் அல்லது யூரோப்பியன், ஆப்பிரிக்கன் கான்டினென்ட் தான் இருந்து போகட்டும். அவர் தமிழர் அல்ல. தமிழர் நலன்களை பேசும் பொழுது அதற்கு இடைஞ்சல் செய்தால் நிச்சயமா அவர்கள் தமிழர் அல்ல, தமிழர்களுக்கு பிறந்தவர்கள் அல்ல, வந்தீர்கள். சூப்பர், கரெக்டானதை சொன்னீங்க. அப்போ திரு செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து தமிழ் தேசியத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருப்பார் என்பது போல உங்களது கருத்து இருந்தது. மேலும் அவரது அரசியல் நடவடிக்கையானது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படி இருக்கும்? அது ஜெயிக்குமா? அவருக்கு கை கொடுக்குமா? அல்லது அவர் கூட்டணிக்கு செல்வாரா? அவர் ஒரே வரியில் சொல்லிவிட்டார், நான் யாருடன் கூட்டணி சேர மாட்டேன். நான் திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகளுடன் கூட்டணி ஒருபோதும் சேர மாட்டேன். ஏனென்றால் இவர்கள் எதிர்த்துத்தான் நான் இங்கே அரசியல் செய்து கொண்டிருக்கிறேன். அதனால் என்னுடைய கொள்கை என்பது தனியாக நிற்பதுதான். அப்பொழுதுதான் எனது தொண்டர்களும் மக்களும் என்னை
அங்கீகரிப்பார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். நான் எப்பொழுது இந்த பாதையை விட்டு விலகுகிறேனோ அன்றே மக்கள் என்னை ஒதுக்கி விடுவார்கள். இது எனக்கும் தெரியும், அனைவருக்குமே தெரியும். எனவே என்னை கூட்டணிக்கு யாரும் அழைக்காதீர்கள். நான் தனித்துவம் மிக்கவன், இதே பாதையில் செல்வேன். வரும் விளைவுகளை நான் எப்பொழுது வேணாலும் நான் சந்திக்க தயார். ஆனால் நிச்சயமாக ஒரு காலத்தில் நான் ஊன்றிவிட்டு செல்ல இந்த விதையானது மிகப்பெரிய ஒரு ஆலமர விருட்சமாக வளரும் என்று அவர் பலமுறை கத்தி கத்தி கூறிவிட்டார். அதனால் அவர் பாதை தெளிவானது, அவர் யாரும் குழப்ப முடியாது என்று நான் நம்புகிறேன். எங்களுக்கு இந்த அரங்கத்திற்கு வந்து திரு செந்தமிழன் சீமான் அவர்களின் உணர்ச்சி பூர்வமான புரட்சிகரமான கருத்துக்களை அழகாக எடுத்து கூறியதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி, வணக்கம்.